ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூணாய் கண்பாலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து காசி செட்டி ஸ்ட்ரீட். இந்த காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்டோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சலீம் ஸ்டோர். இவங்க வந்து 1958 இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீல் கமல்னாவே நமக்கு தெரியும், ஒரு உட்டன் இவங்களுக்கான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க தயார் பண்ணுறாங்க. இன்னைக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி டஸ்ட்பின்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ், இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதோட மெயினாக நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறீங்களா, ஒரு நல்ல பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும். வாங்க நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது பியூர் ஹோல்சேல் ஷாப்பு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபகரமான கடை. பல பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி இது மாதிரி நிறைய குடிப்போம். அந்த பால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் மேனுஃபேக்சர் இடத்துல இது மாதிரி வந்து ஒரு கிரேட்ல வச்சு தான் கொண்டு வருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீல் கமல் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5க்கு 2, சரிங்களா? இது வந்து 7 இன்ச் ஹைட்டு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்போ நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர் லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு பண்ணுறீங்க. பட் அது மாதிரி பொருளை வந்து ஸ்டாக் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காசி செட்டி ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா சலீம் ஸ்டோரில் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு ப்ராடக்ட். இது வந்து 4 இன்ச்சு. சரி, இது மாதிரி நிறைய பொருள் இருக்கு. அடுத்தடுத்து இன்னும் சூப்பரான பொருள்லாம் இருக்கு பாருங்களேன். நான் ஒன்று காமிக்கிறேன். இது ரேட் எல்லாம் வந்து கம்பேரபிலிட்டி எங்கேயுமே இது மாதிரி கம்மியான ரேட்ஸ் எல்லாம் கிடையாது. பியூர்லி இது ஹோல்சேல். இது வந்து மேனுஃபேக்சருக்கு மட்டும் கிடையாது, ரீட்டைல பண்றவங்களும் உண்டு. வீட்டில் யாராச்சும் ஒரு பொருள் வைக்கணும், காய்கறிலாம் வேணா வைக்கணும், பசங்களோட நோட் புக்லாம் வைக்கணும்னா கூட இது மாதிரி நிறைய பொருள் இங்கே வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு பொருளாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹோல்சேல் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூடையை வந்து ரொம்ப ஸ்டைலாக கேரி பண்ணுவோம். பட் அந்த கூடை வந்து எங்கேருந்து வருதுன்றது தான் பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா நம்ம சலீம் ஸ்டோரில் டைரக்ட் நீல் கமலோட ஆத்தரைஸ்டு டீலர். இப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பைனியர். ஸோ இது மாதிரி கூடைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம். வீட்டில் நிறைய பேருக்கு வந்து காய்கறி, இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் முனைவர்லாம் இருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்து விசாரிக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ அதிகமாக வேற எங்கேயோ வாங்கிட்டோமே நினைக்கிற ஃபீல் பண்ணுற மாதிரி ரேட்ஸ்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் நான் காமிக்கிறதுலாம் வெறும் சாம்பிள் பொருள் மட்டும் தான் காமிக்கிறேன். நீல் கமல் ப்ராடக்ட்ஸ் அத்தனை பொருளும் இங்கே வச்சிருக்காங்க. அது மாதிரி டஸ்ட்பின் இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன். இது வந்து நான் ப்ரொமோஷனுக்காக வரல. நம்ம ஒரு தொழில் பண்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மூலப்பொருள்லாம் எங்கெங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் இந்த கடை நமக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலீம் ஸ்டோர்ன்றது ஒரு ஃபேமஸான கடை தான். நான் கடையை ஏன் சொல்றேன்னா, ஒரு பாரம்பரிய கடை, அந்த ஒரே காரணத்துக்கு தான் கடை பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த பொருள் காமிக்கிறேன் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு வாங்கல, அது மாதிரி இருக்குதுங்க இந்த வாட்டர் கேனு. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம்ம லுக்காக இருக்கு. இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கலாம். இது வந்து ஹோல்சேல் இருக்குது, ரீட்டைல் ப்ரைஸில் இருக்குது. இது வந்து மெயினாக வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்களே நம்மளை யோசிச்சு வச்சுக்கலாம். வீட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் தேவைப்படும். அது மாதிரி வந்து பல்காக வாங்குறதுக்கு இது ஒர்த்தான இடம். ரேட் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரே ஹோல்சேல் ரேட்டு தான் இங்க தான். கண்டிப்பா நீங்க போன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வந்துட்டு நான் எங்க தேடுறேன் அப்படின்னு மாறி எல்லாம் போயிடக்கூடாது. வாங்குற கடையை ஒழுங்கான கடையா வாங்கணும். அப்பதான் அந்த பொருளுக்கும் ஒரு கேரண்டி கொடுப்பாங்க நமக்கு. வாங்க அடுத்த இன்னொரு சூப்பரான பொருள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பொருள் இருந்தாதான் பொருள் சேருன்னுவாங்க. இப்போ இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இது வந்து ஒரு நெய் பாட்டில் நெய் ஊற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து பிக்கல் ஸ்வீட் வச்சுக்கலாம். வீட்டில் வந்து ஒய்ஃப் எல்லாம் சமைக்கல அப்படின்லாம் யாருமே குறை சொல்லாதீங்க. இது மாதிரி பொருள்லாம் நீங்கள் வந்து அலமாரியில் அடுக்கி வச்சுட்டிங்கன்னா எல்லா பொருளும் கண்டிப்பாக சேரும். இதில் வந்து பாருங்களேன், இது மாதிரி சின்ன கண்டெய்னர்லேருந்து எவ்வளோ பெரிய கண்டெய்னர்லாம் இருக்குது. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் உள்ளவங்களுக்காக சொல்கிறேன். பட் இது வந்து நிறைய பேர் வந்து இதில் தான் வந்து ஜாம் ஊற்றி வைக்கிறது, நெய் ஊற்றி வைக்கிறது, இது மாதிரி வந்து ஹோல்சேலருக்கும் விற்கிறாங்க, ரீட்டைலருக்கும் விற்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து விசிட் பண்ணி பாருங்களேன். ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ஷாப்பிங்காகவே நீங்கள் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நீல் கமல் ப்ராடக்டோட டஸ்ட்பின். இது வந்து பார்த்தீங்கன்னா 60, 80, 100 லிட்டர் அந்த ரேஞ்சுக்குலாம் இருக்குது. இது வந்து ஒரு பொருள் வந்து நம்ம ஒரு இடத்த வந்து சுத்தம் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து சுத்தமான ஒரு டஸ்ட்பின் இருந்தால் தான் அந்த இடத்த சுத்தமாக வைக்கணும்னு தோணும். அந்த டஸ்ட்பினும் சரியாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஒர்த் இருக்காது. இது வந்து பியூர்லி நீல் கமல் மேனுஃபேக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சலீம் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நிறைய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறவங்களாம் ஒரு நல்ல தரமான பொருள்லாம் வாங்கணும் அப்படின்றவங்கள இந்த பொருள் உண்மையில ரொம்ப ஒர்த்தான பொருளுங்க. நான்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஏன்னா குப்பை போட்டிருக்கேன் தவிர அந்த குப்பை போறதுக்கு முன்னாடி இந்த பொருள் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. நல்ல பொருளுங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. பசங்களை ஓடி ஒளிஞ்சு கூட இதுல போய் ஒளிஞ்சிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவு சூப்பரா இருக்கு. வாங்க அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து அம்மா போயிட்டு குப்பை செஞ்சிருச்சு போய் போட்டு வானா இந்த பொருள்லாம் தூக்குறதுக்கு வந்து அம்மா என்னெல்லாம் அனுப்புறீங்கன்னு. பட் இந்த ஒரு பொருள் வந்து எவ்வளோ பேருக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்றது இந்த கடையில் வரும்போது தான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டியான டஸ்ட்பின்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து புஷ் பண்ணால் அதெல்லாம் ஓப்பன் ஆகுறது, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இது வந்து பியூராக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸு, ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸு, அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு, இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து இங்கே ஹோல்சேல் கிடைக்குது. இது ஹோல்சேலில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஹோல்சேலில் வாங்கிக்கலாம், இல்லை ரீட்டைலில் வீட்டுக்கு வாங்குறவங்க கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் தராங்க. இது மாதிரி பிளாஸ்டிக் சம்மந்தமான எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏன்னா வந்து யாரோ சொல்லி ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு அப்போ அந்த பொருள் நல்லா இல்லைன்றதை விட இது மாதிரி ஒரு ஓனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட, ஓனா பற்றி பார்த்தீங்கன்னா விஷயம் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லதாக போகும். இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஷாப்பிங்னு வந்துட்டுனா கண்டிப்பாக காசி செட்டி ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா சலீம் ஸ்டோருக்கு வாங்க. ஹோல்சேலில் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு 15 நிமிஷம் வீடியோவில் எவ்வளோ தாங்க போட முடியும்? உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறது பதிலாக நீங்களே நேரில் வந்து பாருங்கள். நான் கடையோட ஷாப்போட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட என்ன நினச்சேன்னா வீட்டில் சில துணிலாம் துவைக்கலாம் இதில் தான் போட்டு மூடி வைப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பின்னா அது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கார்பேஜஸ்லாம் அக்குமுலேட் பண்ணி எல்லாமே டிஸ்போஸ் பண்ணுவாங்களா. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள்லாம் இந்த 25 கிலோ அரிசி வாங்குறோம் அது மாதிரி உள்ளவங்களாம் இதில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. இது நல்ல ஒர்த்தான இது வந்து மூடி போட்டதற்கு மூடி போடாமதெல்லாம் இருக்குது. இதில் இங்கே வந்தால் தான் வீட்டில் எவ்வளோ பொருள் வாங்கலன்னே எனக்கு தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே 2-3 பொருள் வாங்கிட்டு போனால் தான் வீட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நினைக்கிறேன். நீங்களே கண்டிப்பா வந்து பாருங்க. இன்னொரு பொருள் ஒன்று இருக்குன்றாங்க, அதையும் நம்ம செக் பண்ணிட்டு இன்னும் அடுத்தது என்னென்ன விஷயங்கள் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? உங்களுக்கு நான் 2 செகண்ட் தரேன். 1 2. இது வந்து நானே இன்னும் கண்டுபிடிக்கல. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்னே சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் போட்டு வச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குல்ஃபிலாம் விற்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ஐஸ் போட்டு இதில் வந்து ஒரு 12 மணி நேரம் கூலிங் தாங்குன்றாங்க. இப்போ இந்த மீன்லாம் வித்துட்டு வராங்கல்ல, இப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருள்லாம் போட்டு வைக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே டூர் போகிறோம், இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் பொருள்லாம் வச்சுட்டு போகிறது இருக்கு. பட் இது வந்து ஐஸ் கியூப்லாம் போட்டு இதில் வந்து கூலிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியலாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹவுஸ் ஹோல்ட்லேயும் நிறைய விஷயத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்லேருந்து 1000 லிட்டர் வரையும் வந்து யூஸ் பண்ணலான்றாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போதான் இந்த பொருளை நேரடியாக பார்க்குறேன். குல்ஃபி வாங்கினா மட்டும் போதாதுங்க, அந்த குல்ஃபி பெட்டி எங்கே விற்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் உண்மையில அட்டகாசமா இருக்குல்ல, தூக்கமுள்ள ஈக்குவல் டு வுட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்தாங்கன்னா சொல்லுவாங்களா A to Zன்றது, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா A to Z ஒர்த்தான ஆத்தென்டிகேட்டடான ஒரு ஷாப்னா வந்து பாத்தீங்கன்னா சலீம் ஸ்டோர் தான், காசி செட்டி ஸ்ட்ரீட். நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா நிறைய கிரௌடடான ஏரியால நல்ல கடையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் இது வந்து நீங்க நம்பரை வந்து கால் பண்ணிட்டு வாங்க. இன்னும் அடுத்த ஒரு பொருள் இருக்குன்றாங்க, அதையும் நம்ம பார்த்துலாம். சூப்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்டு, அப்புறம் இந்த பார்மசி, இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இரும்பில் அடிக்கிறதுக்கு பதிலாக இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே இதை ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ஏதாவது ஒரு பொருள் அண்ணா சிக்ஸ் ஷாம்பு கொடுங்க அண்ணா அது வேணும்னா இதுலேருந்து எடுத்து இப்படி கொடுத்துடலாம். இப்போ இது மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே கிடைக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தேடிட்டு அது வந்து நமக்கு ஆர்டர் பண்ணது வரலையா போலியா அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைலாம் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் வந்து உங்ககிட்ட சிம்பிளான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் நான் கேள்விப்படாத பல ப்ராடக்ட் நீங்க சொன்னா கூட அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதுதான் வந்து சலீம் ஸ்டோரோட மிகப்பெரிய சக்சஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் பிளாஸ்டிக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சம்மந்தமா நீங்க எது கேட்டாலும் அவங்க கைட் பண்ணவும் ரெடியா இருக்கிறாங்க. மெயினாக நீங்க தொழில் தொடங்குறீங்கன்னா அது இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் இதோட ப்ளஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தெரியுதா? வீல் பிளாஸ்டிக் பாக்ஸ். இது வந்து அழகாக ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம போகலாம். நிறைய பொருள் வச்சிருவோம். இதை தள்ளிட்டு வரதுக்கும் எடுத்துட்டு வரதுக்கும் வீட்டில் எல்லாரும் சண்டை போட்டுப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் ஈஸி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் இருக்கு. ஸோ அதனால வந்து வீலை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான லாக். இப்போ நிறைய பேர் வந்து அரிசிலாம் வாங்கி இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. இல்லை முக்கியமான ஏதோ ஒரு பொருள் பத்திரமா போட்டு லாக் வைக்கணும்னா இது வந்து அழகான பாக்ஸ். இதெல்லாம் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பாருங்க, நிற்க மாட்டுது. ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். பட் எவ்வளோ வந்து ஐடியாவாக இது மாதிரி பாக்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ். நீங்கள் எந்த பொருள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை என்ன மாதிரி ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்களோ கண்டிப்பாக அது வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஏர் டைட்டு. அதனால வந்துட்டு இது வந்து ஈஸியாக லாக் பண்ணிடலாம். இதுலேயும் வீல்லாம் இருக்கு.
இது மாதிரி நிறைய வித்தியாசமான பொருள்லாம் இருக்குது. நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்கலாம். சரி எனக்கு இது மாதிரி பொருள் இருக்கு, இது மாதிரி தேவை இருக்குன்னா கூட கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. சலீம் ஸ்டோர் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல நம்பர் வச்சிருக்கிறேன். அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஒரு புது வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சா கூட நீங்க வந்து நம்ம சலீம் ஸ்டோரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு பிளாஸ்டிக்கான வந்து கம்ஃபர்டபுள் பிரைஸ்ல வந்து இந்த விஷயம் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் முக்கியம். இது என்னன்னு தெரியுது உங்களுக்கு? நான் ஏறு நின்னாதான் உங்களுக்கு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த நம்ம நிறைய மெடிக்கல் ஷாப்ல தான் பார்த்துருப்போம். பட் வீட்டில் நிறைய பொருள் எடுத்துட்டு இந்த அம்மாக்கெல்லாம் வந்து அப்பா பையனை கேட்பாங்க, அப்பா இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது எட்டி கூட அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அதுக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பிங் ஸ்டூல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். அது வீட்டில் கண்டிப்பாக எல்லாரும் வச்சிருக்கணும். பட் அது வந்து ரேட் ஏதோ அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு வாங்காமல் விட்டுருவாங்க. இது வந்து நீல்கமல் ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஆத்தரைஸ்ட் டீலர்கிட்ட தான் வாங்குறோம். அதனால ரேட்டு உங்களுக்கு வந்து ஹோல்சேல் தான். மெயினாக நான் ப்ரொமோட் பண்ணுறது ஹோல்சேல் தான். அதுக்காக ரீட்டைலருக்கு நான் வந்து கஷ்டப்படுத்துறலாம் நினச்சிடாதீங்க. இது வந்து பியூராக வந்து நல்ல பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இது வந்து கமர்ஷியலுக்கு யூஸ் ஆகும், ரெசிடென்ஷியலுக்கும் அதிகமாக யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து இல்லை கடையில் வந்து ஏசி இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். பட் நம்மளால தூசி இல்லாமல் அங்கே வாழ முடியாத சூழல் தான் இருக்குது. அப்படியேப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டெய்னர்ஸ். இது என்னடா அது கோபுரம் பிரமிட் மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்டெய்னர். இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹோல்சேல் ஷாப், எலக்ட்ரானிக் ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி போட்டு வைப்பாங்க. சின்ன சின்ன பொட்டு, ஜுவல்ஸு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டமாக கொடுப்பாங்க. நிறைய ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர்லாம் அனுப்புகிறான் பாருங்க. நீங்கள் ஏதாவது ஜுவல்ல ஆர்டர் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் கொரியர் போட்டு அனுப்புவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்குது. இது கிஃப்ட் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணலாம், ஷாப்ஸில் ரேக்காகவும் யூஸ் பண்ணலாம். நிறைய பொருள் வந்து இதில் போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம நிறைய இது மாதிரி இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் ஒரு ப்ராடக்ட்லாம் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஜுவல்ஸ் ஐட்டம்ஸு, சின்ன சின்ன ப்ராடக்ட், வீட்டில் இருக்கிற அந்த முக்கியமான பொருள்லாம் இதில் வந்து போட்டு பேக் பண்ணி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வீட்டு சம்மந்தமான விஷயமாவே சொல்கிறேன். இப்போ வீட்டிலலாம் நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்போம், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருப்போம். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஃபோல்டர் போட்டு நம்ம வச்சாலும் சில இது மாதிரி பாக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். பட் இதெல்லாமே கமர்ஷியல் ஐட்டம் தான். நிறைய கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இதை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. நான் ரெண்டுத்துக்கும் மியூச்சுவலாக சொல்கிறேன். பிஸ்னஸுக்கும் யூஸ் சொல்லலாம், ரெசிடென்ஷியல் ஐட்டம்ஸுக்கும் சொல்லலாம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒர்த்தானதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் ஒன்ஸ் ஒரு வாட்டி வச்சுட்டாவே போதும். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ், இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புடவே வைக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இதில் வந்து நிறைய பொருள் வந்து போட்டு வைப்பாங்க. எனக்கு வந்து அவங்கவுங்க பிஸ்னஸுக்கு தான் அது எப்படிலாம் யூஸ் பண்ணுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இதில் நிறைய ஹோல்சேல் மார்க்கெட்டு, மேனுஃபேக்சர்ஸு, அப்புறம் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கு சூட் ஆகும். என்னை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், சில துணிகள்லாம் பத்திரப்படுத்தி வைக்கணும். அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் எவ்வளோ சைஸு கேட்டாலும் இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் தருவாங்க. ஐயோ நான் ஒரே ஒரு பொருள் தான் வாங்குறேன், ரேட் அதிகமாக வைப்பாங்களா, அந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம். இது அத்தனையுமே ஒர்த்தான ப்ராடக்ட். பிளாஸ்டிக்னாவே நீங்கள் வந்து சலீம் ஸ்டோரை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரணும். அதுதான் இதோட விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் பாக்ஸ் சரிங்களா? வாய் கொளருது, பட் ஆனால் இது வந்து மல்டி பர்பஸ் பாக்ஸ். அதை நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் பார்த்துருப்போம். இப்போ இது மாதிரி பாக்ஸு, இது மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு, இது மாதிரி சில பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போட்டு வைக்கலாம். அது வந்து எதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருளோ, எதெல்லாம் பத்திரப்படுத்தணுமோ, எதெல்லாம் வந்து சுத்தமாக வைக்கணும்னா இது மாதிரி பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்ட்டிஷன் உள்ள பாக்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த பார்ட்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் 500, 200, 100லாம் வைப்பாங்க. ஒரு சிலர் அவங்கவுங்க பொருள் சின்ன சின்ன அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் பாக்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த வளையல் பாக்ஸ்லாம் இது நான் காமிக்கிறது ரொம்ப சின்ன ஐட்டம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 வளையல் வைக்கிற அளவுக்குலாம் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சின்ன வளையல், இப்போ இந்த வளையல் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சாம்பிள் காமிக்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நம்ம யூகிக்காத பொருள். இதெல்லாம் வந்து நம்ம வேற எங்கேயோ கடையில் பார்த்துருப்போம், எல்லாம் ஒரு பாசிங்கில் பார்த்துருப்போம். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹோல்சேல் வந்து வியாபாரிகள்லாம் இருக்காங்க. பல பேர் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து இன்னும் அதெல்லாம் பயன்படுத்தாமல் கிடைக்கிற ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு அது ஒரு 2 மாதம் கழிச்சு தூக்கி போட்டுறோம். பட் இதெல்லாம் வந்து ஒர்த்தான ப்ராடக்ட்.
ப்ராடக்ட்டு. இது ஒன்று பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல விதமான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் தான். நீங்கள் ஒன்று வாங்கினாலும் அது ஹோல்சேல் ப்ரைஸ் தான். அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வந்து நம்ம சலீம் ஸ்டோர் வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. நான் அட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு எந்த விதமான ஒரு கமர்ஷியல் ஐட்டம்ஸு, எந்த விதமான ஒரு கமர்ஷியல் விஷயமான லான்ச் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸ் லான்ச் பண்ணுறீங்க, அதுக்கான ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட். ஏன்னா ஏன் பிளாஸ்டிக் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நல்லா வந்து பெருசெல்லாம் கிராண்டாக வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் அதுக்கான அமௌண்ட் இருக்காது. பட் இது வந்து ஈக்குவல் டு பிளாஸ்டிக்லேயே வந்து ஈக்குவல் டு ஆத்தரைஸ்டு நீல்கமல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு ஆல்ரெடி நான் டிஸ்பிளேல காமிச்சேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் ரெசிடென்ஷியல் ப்ராடக்ட். இது உங்களுக்காக நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் இது வந்து உங்களுக்கு சேஃப்டியை பாதுகாக்கும். சேஃப்டி இருந்தால் தானே பிஸ்னஸும் வளரும். அதுக்கான முக்கியமான ப்ராடக்ட்லாம் இதுதான். கஸ்டமர்ஸும் வந்து பார்த்தா லைக் பண்ணுவாங்க. நம்ம வீட்லையும் நம்ம வந்து ஒரு பெருமையாக வீடை வச்சுக்கிட்டோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து இது மாதிரி ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலீம் ஸ்டோர் வந்தது மிகப்பெரிய விஷயம். எனக்கே நிறைய விஷயம் இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு இது மாதிரி ப்ராடக்ட் சம்மந்தமாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தர நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கான் பாலா.